முன்னெல்லாம் ஒரு 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க டாக்ஸிக் மாஸ்குலினிட்டின்னு சொல்லுவோம். ஆம்பளைனா அவங்க பையன் இவங்க பையன், அந்த ஜாதி இந்த ஜாதி, அந்த அருவா இந்த மீசன் எல்லாம் ஆண்கள் சுத்திட்டு இருந்த மாதிரி இன்னைக்கு பெண்கள் சுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு டாக்ஸிக் ஃபெமினிட்டி வந்துருச்சு. என் திருமணம்ன்றதான் நான் எல்லாருக்கும் காட்டுவேன். எங்க அப்பா கிட்ட காசு, எங்க அப்பா மொட்டை அடிச்சு நான் வந்து ஹல்தி மெஹந்தி சங்கீத்து கல்யாணம் எல்லாம் பண்ணி கிழிச்சிருவேன் அப்படின்னு பெண்கள் நினைக்கிறாங்க. ஹனிமூன் இங்க தான் போகணும், என் ஃப்ரெண்ட் அங்கதான் போயிருக்கா, குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும், போட்டோ போட்டே தீரணும் அப்படின்னு பெண்கள் வந்து ஆண்களை ஆக்சுவலி கொடுமைப்படுத்துறாங்க. எப்படி டாக்ஸிக் மாஸ்குலினிட்டி 25 வருஷத்துக்கு முன்னாடி நாங்க அவ்வளவு போராடணுமோ, அவ்வளவு போராடி பெண்களுக்கான அந்த ஸ்பேஸை கிரியேட் பண்ணமோ, அந்த ஸ்பேஸை பெண்கள் அபியூஸ் பண்றாங்கன்றது உண்மைதான். பெண்களுக்கு இந்த சமுதாயத்துல எவ்வளவு மரியாதை இருக்கோ அதே அளவுக்கு ஒரு பொறுப்பும் இருக்கு. நீங்க செட் பண்ற ஸ்டாண்டர்ட் இன்னொரு பொண்ணுக்கு கஷ்டத்துக்கு கொடுக்க கூடாது. அவங்க என்ன பண்றாங்கன்னா, வந்த உடனே யாரெல்லாம் வந்து யாரெல்லாம் பேசுறாங்க வாட்ஸ்அப் வாங்கி பாக்குறதோ, இல்ல பேஸ்புக் அக்கௌண்ட் அந்த அக்கௌண்ட் இவங்க லாகின் பண்ணி வைக்கிறது, இல்ல பாஸ்வேர்ட்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கிறது. 20 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கணவன் சொல்லியிருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன், உனக்கு வர லெட்டர்லாம் நான் பார்த்தே தீரணும், உனக்கு வர இமெயிலாம் நான் பார்த்தே தீரணும்னு ஒரு கணவன் சொல்லியிருந்தா, அந்த கணவனை பத்தி நாங்கெல்லாம் என்ன பேசிருப்போம்? இவரே இப்படி அல்பமா நடந்துக்கிறாரு, இவரே இவ்வளவு இன்செக்யூரா இருக்காரு, இவருக்கு என்ன ஒரு பொண்டாட்டி யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்கன்னு பயமா, ஏன்னா இவர் ஆண்மை மேல இவருக்கு நம்பிக்கை இல்லையா நம்ம கேட்டுப்போம்ல. இதே கேள்விகளை இப்ப பெண்கள் ஓகே கேட்க வேண்டியதா இருக்கு. உங்க பெண்மை மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? உங்க கணவனை யாராவது தூக்கிட்டு போயிடுவாங்க, நீங்க பயப்படுறீங்களா? ஒரு மனித உரிமைன்னு ஒண்ணு இருக்குல்ல, அந்த மனித உரிமையை கணவனோ மனைவியோ மீற முடியாது. இன்னொருத்தரோட பாஸ்வேர்டு கொடுத்தே ஆகணும், பேங்கிங் லாகின் பாஸ்வேர்டு கொடுத்தே ஆகணும்னு கேட்கறதுக்கு யாருக்குமே உரிமை